நீட் தேர்வில் பேப்பர் லீக் அப்படின்னு சொல்லி தொடங்கிய ஒரு போராட்டம் இன்னைக்கு ஒரு தேசம் முழுக்க பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடக்கூடிய விதமாக சென்னை வரைக்கும் அந்த போராட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். தலை ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். டெல்லியில் தொடங்கின அந்த போராட்டம் தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு நடக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கான குரல் எழுப்பணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பயல பேப்பயல. நம்ம சீஃப் மினிஸ்டர் நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளுடைய டிமாண்ட பேச சொல்லி தூக்கி வச்ச சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட டெல்லியில் நடக்கிற விஷயத்தை பத்தி பேசல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திரு ஸ்ரீராம், கவர்மெண்ட் நினைச்சா இந்த போராட்டத்தை இன்னைக்கு முடிச்சிருக்க முடியாது. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். கவர்மெண்ட் என்ன பண்ணல இந்த விஷயத்துல? ஒன்னும் பண்ணல. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணா முடிஞ்சிர போகுது போராட்டம். ரிசைன் பண்ணா காங்கிரஸ் காலத்துல நான் திருப்பி கேட்டா நீங்க உடனே பின்னாடி போறேன்னு வைங்க. ஏதாவது முன்னாடி போவோமே. எப்பவுமே லூஸ் மோஷன் மாதிரி பின்னாடி போன ஆசைப்படாதடா, யூரின் மாதிரி முன்னாடி போன ஆசைப்படு. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். முன்னாடி போறதுக்கு இந்த நீட் எக்ஸாம்ல இது தவறுகள் நடந்தது வந்து கவர்மெண்ட் நினைச்சா பண்ணுச்சு. அமைச்சரா ஏதாவது பண்ணாரா? இல்லம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு. இத முதல்ல வெளியில கொண்டு வந்ததே இந்த அரசாங்கம் தான். இந்த என்டிஏ தான் எடுத்துட்டு வந்தது. கவர் பண்ணிருக்கலாம். லீக் ஆனதே என்டிஏல இருந்து தான். அதே தான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. அதே என்டிஏ, அதே மினிஸ்டர், அதே சிபிஐக்கு பரிந்துரைக்கிறாரு. இப்ப 13 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். நீங்க 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, சிபிஐக்கு வழக்கு கொடுத்துட்டீங்க, ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஏர் ஃபோர்ஸ்ல எல்லாம் தூக்கிட்டு வந்து क्वेश्चन பேப்பர்லாம் இறக்குனீங்களே, அந்த ரீ எக்ஸாம்ல நீங்க அதெல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னா கிண்டல் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டியா? உலகத்திலேயே ஒவ்வொரு நோட்டா இருக்கீங்க. இது முதல்ல ஸ்டூடெண்ட் கேம்பெயின் இல்ல, இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் இல்ல. அதானே பார்த்தேன். அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எதுக்கு லாரி ஃபுல்லா கல்லு அடிக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அங்க எதுக்கு ராமரை பத்தி அங்க எதுக்கு கோஷம் போடணும்? இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? என்ன இதெல்லாம் யார்? இதெல்லாம் யார்? இவங்க எல்லாம் யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிட்டு வேடிக்கை பாடுறா? வேலா மூஞ்சி அப்படி வைக்காதடா. பாடு. மேம் கேக்கல மேம். மௌனராகம் சித்தப்பா. ஒரு அப்பா பேசுறாரு, மேடம் என் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் இந்த நீட் பிரச்சனைனால, அவன் செத்து 1 மாசம் ஆகுது, நான் இங்க வந்து நிக்கிறேன் அவனுக்காக போராடன்னு. அவங்க மேல நீங்க லத்தி சார்ஜ் பண்றீங்க, டியர் கேஸ் போடுறீங்கன்னா பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி விட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. மாணவர்கள் போராட்டம் என்ற போர்வையில் போலீஸ் பஸ்ஸை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல புள்ளத்தாச்சி போலீஸ்காரிய அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கும் அந்த மாணவனை பலி கொடுத்த அந்த அப்பாவி தந்தைக்கும் என்னங்க சம்பந்தம்? என்னடி நொன்னாங்க? இடுப்புல அடி குச்சினா செத்து போயிடு. ஓடி போய். அந்த அப்பாவி தந்தைக்காக நீங்க என்ன பண்ணீங்க? 48 hours ஆகுது. இப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஜூன் மாசம் ஃபுல்லா இந்த மொத்த குரூப்பும் வந்து ஜந்தர் மந்தர்ல தான் இருந்தாங்க. கவர்மெண்ட் எனி டைம் ரீச் அவுட் பண்ணி பேசிருக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சிஜேபியுடைய ப்ரொடெஸ்ட்ல அவங்கள கூப்பிட்டு பேசுறதுனா யார கூப்பிடுறது? எந்த காக்ரோச்ச கூப்பிடுறது? நக்கலா? இப்போ ஜேபி நட்டா எந்த காக்ரோச்ச கூப்பிட்டு பேசினாரு? 2 பேரை கூப்பிட்டு பேசினாரு. யாரு அவங்க? குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. சோனு வாங்சுக்கு ஜூன் 28ல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காருல, அவரை கூப்பிட்டு பேச வேண்டியதானே? அவருக்கு தெரியும்ல உங்களுக்கு. நீங்க வந்து என்ன பண்றதுங்க? இந்த டாண்ட்ரஃபோட நான் பாட்டிக்கு எப்படி போறது? இதெல்லாம் டாண்ட்ரஃப் மறைக்கிறதுக்கு ஓகே, ஆனா அதை முழுசா நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க ஹிமாலயா ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. இதுல இருக்கிற டீ ட்ரீயோட ஆன்டி பாக்டீரியல் நன்மைகள் டாண்ட்ரஃபை முழுமையா நீக்கும் மற்றும் ஆலோவேரா உங்க ஸ்கேல்பை மாய்ஸ்சரைஸ் செய்யும். முதலில் ஹிமாலயா. நீங்க
இங்க உட்கார்ந்து கேள்வி கேக்குறீங்க. உன்னை நியாயமா கெட்ட கெட்டவாள் திட்டிடணும். நீங்க யாரா ஒருத்தர் பொறுப்பெடுத்தா உடனே ஏன் இத்தனை நாள் எடுக்கலன்னு கேப்பீங்க. நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். யாராவது இப்ப யார் பொறுப்பு எடுத்திருக்காங்க சொல்லுங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு சார்? எப்படி ஆச்சு? சும்மா Who has taken accountability? Central government has taken accountability. இன்னைக்கு பேசுனீங்களே, நேத்து ஏன் பேசலன்னு கேப்பீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? நான் கேக்குறேன், கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. இவங்க கேக்குறது நீட் எக்ஸாம சாமி ஒழுங்கா நடத்துங்கன்னு கேக்குறாங்க. அத நானும் ஒத்துக்கிறேன். தர்மேந்திர பிரதான் அவர்களும் ஒத்துட்டு இருக்காரு. உண்மையாடா சொல்ற? 2024லயுமே அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, இப்பவும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதான் நீங்க திரும்ப திரும்ப தவறு பண்ணிட்டு ஒத்துக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் அப்படி எப்ப தவறு பண்ணாம இருக்கீங்க? ஆஹா, இதுக்கு நீங்க குறுக்கிடாம இந்த பதில கேளுங்க. சரி சொல்லு. இப்ப நாங்க தவறு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? நான் பேப்பர் லீக் ஆகுறதுங்கிறது நிறைய இடத்துல ஆகுது. ஏடிஎம்கே பீரியட்ல நட்ராஜ் ஐபிஎஸ் டைம்ல டிஎன்பிஎஸ்சி பேப்பர் லீக் ஆச்சு. எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? டிஎன்பிஎஸ்சி கூட நீங்க நீட்ட கம்பேர் பண்றதே முதல்ல வேடிக்கையான ஒன்று. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு? என்னடா டாபிக் கொடுக்காம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. இப்போ இந்த போராட்டத்தோட ஃபிளேவர் என்ன இருக்கு? இல்ல இப்போ இந்த டிபேட்டோட ஆவரேஜ் ஏஜே ரொம்ப கொஞ்சம் ஹையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நான் யூத்னு சொல்றான். இன்ஃபேக்ட் இந்த போராட்டம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் நடந்துகிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் சூப்பரா ரீல் போடுறாங்க. டெல்லியில போராட்டம் நடக்குது, நிறைய விஷயங்களை பேசுறோம். தமிழ்நாட்டுக்கும் அந்த போராட்டம் வந்திருக்கு, சென்னையிலயும் அந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடிய தாவேக அரசே கைது பண்ணுதே அப்படிங்கிற விமர்சனமும் எழுப்புறாங்க. புரியவே மாட்டேங்குது. நேத்து ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகுற வரைக்குமே தாவேகாவே இதுல பெருசா நிலைப்பாடு எடுக்கல. வீட்டா வந்தா எனக்கு என்ன, மீத்தேன் எடுத்தா எனக்கு என்ன, நான் வாய் திறக்க மாட்டேன், வாயே திறக்க மாட்டேன். தாவேகா எதற்காக ஓட்டு போட்டார்கள் மக்கள்? என்ன பண்ண தெரியுமாமா? என்ன சொல்லக்கூடாது. இந்த கவர்ச்சியில மயங்கி அங்க ஜந்தர் மந்தர்ல நடந்த இதுல ப்ரொடெஸ்ட்ல மிகப்பெரிய கலவரத்துக்கான அடிகோல்றாங்க. அப்படிங்கும் பொழுது வேற வழி இல்ல, போலீஸ் கடமையை செய்யுது. அத நீங்க முதல் நாளே செஞ்சிட்டீங்களேயா? டீ கடை கரெக்ட்ல சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. நம்ம இங்கிட்டு போவோம், நான் கிட்டே போயிடுவா. இது வரைக்கும் விஜய் அரசு இதை பத்தி எதுவும் பேசல. எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போய் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.